ஈக்குலிபிரியம் சாப்டர் கண்டினியூ பண்ணுறோம். இந்த ஈக்குலிபிரியத்தில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லீ சாட்லியர் பிரின்சிபலை பார்க்குறோம். லீ சாட்லியர் பிரின்சிபல். இப்போ இந்த லீ சாட்லியர் பிரின்சிபலில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, ஒரு சிஸ்டமை ஈக்குலிபிரியத்தில் எடுத்துக்கிறோம். அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்னா எப்படின்னா, கான்சன்ட்ரேஷனை மாற்றுறது, டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணுறது, ப்ரெஷரை சேஞ்ச் பண்ணுறது, இல்லை கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணுறது, இல்லை இன்னட் கேஸஸை கொடுக்கறது, இது போல் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது அந்த சிஸ்டம் என்ன பண்ணுன்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நல்லிஃபை பண்ணுறதுக்காக ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு நியூ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ணுறதுக்கு பார்க்கும் அன்ட்டு லீ சாட்லியர் சொல்கிறார். சரி, இப்போ ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கலாம். கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கறதுனால ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகும். ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ரேட் ஆஃப் ஃபார்வர்டும் ரேட் ஆஃப் பேக்வர்டும் ஈக்குவலாக இல்லைன்றது மீனிங். அப்போ என்ன ஆகுனாக்கா, ஏதாவது ஃபார்வர்டு ஃபேவரபுளாக இருக்கும், இல்லை பேக்வர்டு ஃபேவரபுளாக இருக்கும், அது போல் இருக்கும்ன்ட்டு நம்ம சொல்கிறோம். சரி, அது மாதிரி ஆயிட்டு திருப்ப சிஸ்டம் வந்து நியூ ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும் அந்த கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸை நெல்லிஃபை ஆன பின்னாடி அன்ட்டு சொல்றாரு. சரி, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபெரிக் சால்ட் எடுத்துக்கலாம். ஃபெரிக் சால்ட் கலர் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்கும், இல்லை ப்ரௌன் கலர் இருக்கும். இந்த ஃபெரிக் சால்ட்டை வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கலாம். அடுத்து தயோசைனேட் எடுத்துக்கலாம். இந்த தயோசைனேட் கிறிஸ்டல்ஸை வாட்டரில் டிசால்வ் பண்ணிக்கிறோம். இதில் டிசால்வ் பண்ண இது என்ன ஆகுதுன்னா கலர்லெஸ்ஸாக இருக்குது. தயோசைனேட் வந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். இந்த ஃபெரிக் சால்ட்ஸை, ஃபெரிக் சொல்யூஷனை தயோசைனேட் சொல்யூஷனில் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னாக்கா காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் என்னன்னா FeSCN2+ ஆக்வஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் கிடைக்குது. அதாவது இந்த Fe3+ SCN- ஓட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா FeSCN2+ இந்த காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா டீப் ரெட் அன்ட்டு கொடுக்க சொல்றோம். இதுக்கு வந்து என்ன கலர், இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு என்ன கலர்னா டீப் ரெட் அன்ட்டு நம்ம சொல்றோம். டீப் ரெட் கலர் அன்ட்டு நம்ம சொல்றோம். இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்குதுன்னா ஈக்குலிபிரியத்தில் இருக்குது. இதுக்கு வந்து எல்லோ கலர், இதுக்கு வந்து கலர்லெஸ், இது வந்து என்னன்னா டீப் ரெட். இந்த ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்குதுன்னா ஈக்குலிபிரியம் இருக்குது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ என்ன செய்யலன்னா இதுல என்ன செய்யணும்னா Fe3+ ஆட் பண்ணலாம். Fe3+ ஆட் பண்றோம். இந்த ஈக்குலிபிரியத்தில் Fe3+ ஆட் பண்ணா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3+ என்ன ஆகுது, என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம். இப்போ என்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3+ ரைஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுது. ஃபார்வர்டை ஏன் ஃபேவர் பண்ணுதுன்னா நம்ம என்ன பண்ணோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3+ இன்க்ரீஸ் பண்ணோம், அதை டிக்ரீஸ் பண்ணுது. அதை டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுது. ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுறதுனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3+ டிக்ரீஸ் ஆகும். அப்புறமா சிஸ்டம் வந்து நியூ ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும் அன்ட்டு சொல்லுது. அப்போ ரியாக்டன்ட் ஆட் பண்ணீங்கன்னா Fe3+ ரியாக்டன்ட் ஆட் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, ரியாக்டன்ட் SCN- ஆட் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, அதாவது Fe3+ SCN- ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது. அப்போ லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ஆட் பண்ணீங்கன்னா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும், ரைட் சைட்ல இருக்கிறத ஆட் பண்ணா பேக்வர்ட் ஃபேவர் ஆகும். சரி, அப்படி நம்ம சொல்றோம். இப்போ என்ன செய்யலன்னா இந்த ஈக்குலிபிரியத்தில் நான் என்ன செய்யறேன்னாக்கா ஆக்சாலிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை ஆட் பண்றேன். இப்போ இந்த ஈக்குலிபிரியத்தில் என்ன பண்றோம்னா ஆக்சாலிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை நம்ம ஆட் பண்றோம். இந்த ஈக்குலிபிரியத்தில் ஆக்சாலிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்றதுனால என்ன ஆகும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். Fe3+ இந்த ஆக்சாலிக் ஆசிட்ல இருக்கக்கூடிய ஆக்சலேட்டோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னாக்கா காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. Fe(C2O4) thrice 3- என்ற காம்ப்ளெக்ஸை கொடுக்குது.
இந்த Fe3 பிளஸ் ஆக்சாலிக் ஆசிடோட சேர்ந்து என்ன கொடுக்குதுன்னா இது போல காம்ப்ளெக்ஸை கொடுக்குது, இது போல காம்ப்ளெக்ஸ் அயனை கொடுக்குது. இதனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 பிளஸ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இதுதான் ஸ்ட்ரெஸ். இப்ப ஸ்ட்ரெஸ் என்ன, டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 பிளஸ். அப்போ சிஸ்டம் என்ன பண்ணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 பிளஸ் ரைஸ் பண்ண பார்க்கும். ஏன்னா கொடுத்த ஸ்ட்ரெஸ் நலிஃபை பண்ணணும்னு என்ன பண்ணும், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 பிளஸ் ரைஸ் பண்ணணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 பிளஸ் ரைஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், சிஸ்டம் வந்து என்ன செய்யுதுன்னாக்கா இந்த ஈக்குலிபிரியத்தை டிஸ்டர்ப் பண்ணி எதை ஃபேவர் பண்ண வைக்குதுன்னாக்கா பேக்வர்டை ஃபேவர் பண்ண வைக்குது. பேக்வர்டை ஃபேவர் பண்ண வைக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Fe3 பிளஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆக்சாலிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸை இந்த ஈக்குலிபிரியத்தில் ஆட் பண்ணா இந்த ரெட் கலர் இன்டென்சிட்டி என்ன ஆகும்னு யோசிக்கிறீங்க. இந்த ரெட் கலர் இன்டென்சிட்டி என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இந்த ரெட் கலர் இன்டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம், ஏன்னா பேக்வர்ட் ஃபேவர் ஆகுறதுனால. சரி, இப்போ நம்ம என்ன செய்யலாம்னாக்கா வேற இதை ஆட் பண்ணலாம். HgCl2 ஆட் பண்றோம். HgCl2 ஆட் பண்றோம் இந்த ஈக்குலிபிரியத்துல. இந்த ஈக்குலிபிரியத்துல HgCl2 ஆட் பண்றோம். அப்படி ஆட் பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இந்த HgCl2ல இருந்து வரக்கூடிய மெர்குரிக் அயான்ஸ் என்ன பண்ணுதுன்னா SCN மைனஸ் அயான்ஸோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. என்ன காம்ப்ளெக்ஸ்னா HgSCN 4 times 2 மைனஸ் என்ற காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. அதாவது மெர்குரிக் குளோரைடை வந்து இதுல ஆட் பண்றோம். இந்த மெர்குரிக் அயான்ஸ் SCN மைனஸ் அயான்ஸோட சேர்ந்து மெர்குரிக் டெட்ரா தயோசயனேட் என்ற காம்ப்ளெக்ஸை கொடுக்குது. இப்போ இதனால இந்த ரியாக்ஷன்னால இந்த மெர்குரிக் குளோரைட்னால இந்த ரியாக்ஷன் நடக்குது. அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SCN மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SCN மைனஸ் டிக்ரீஸ் ஆகுது பாருங்க, இதுதான் ஸ்ட்ரெஸ். இப்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தாச்சு. இப்ப சிஸ்டம் என்ன பண்ணும், இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நல்லிஃபை பண்ணணும். அப்படின்னா சிஸ்டம் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SCN மைனஸை ரைஸ் பண்ணணும். சிஸ்டம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் SCN மைனஸை ரைஸ் பண்றதுக்காக சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா இந்த பேக்வர்டை ஃபேவர் பண்ணுது. பேக்வர்ட் ஃபேவரா நடக்கிறதுனால, ஃபேவர் பண்றதுனால SCN மைனஸினுடைய கான்சன்ட்ரேஷன் ரைஸ் ஆகுது. கொடுத்த ஸ்ட்ரெஸ் நல்லிஃபை ஆன உடனே சிஸ்டம் நியூ ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணுது. இப்போ இந்த நியூ ஈக்குலிபிரியத்துல இந்த ரெட் கலர் இன்டென்சிட்டி எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கும் சொல்றோம். ஏன்னா பேக்வர்ட் ஃபேவர் ஆனதுனால இதனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகுது. அதனால இன்டென்சிட்டி ஆஃப் ரெட் கலர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிறத, அதாவது லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ஆட் பண்ணா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும். லெஃப்ட் சைட்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணா பேக்வர்ட் ஃபேவர் ஆகும். ரைட் சைட்ல இருக்கிறத ஆட் பண்ணா பேக்வர்ட் ஃபேவர் ஆகும். ரைட் சைட்ல இருக்கிறத ரிமூவ் பண்ணா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும் நம்ம சொல்றோம். இதுதான் கான்சன்ட்ரேஷன் ஸ்ட்ரெஸ். இப்போ இங்க என்ன ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம்னா கான்சன்ட்ரேஷன் என்ற ஸ்ட்ரெஸ் மூலியமா நம்ம எது ஃபேவர் ஆகுது இங்க நம்ம சொல்லியிருக்கோம். சரி, அடுத்து வந்து ப்ரெஷர்னுடைய எஃபெக்டை பார்க்கலாம். ப்ரெஷர்னுடைய ஸ்ட்ரெஸ் வந்து இப்போ ப்ரெஷர், இங்க ஸ்ட்ரெஸ் என்ன, கான்சன்ட்ரேஷன் என்ற ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு ஈக்குலிபிரியம் எப்படி டிஸ்டர்ப் ஆச்சு, எப்படி ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது, எப்படி பேக்வர்ட் ஃபேவர் ஆகுது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ப்ரெஷர் என்ற எஃபெக்ட் கிட்ட போகலாம். ப்ரெஷர் என்ற எஃபெக்ட் கிட்ட போகலாம். இப்போ கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் என்னன்னா, கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் என்னன்னா ப்ரெஷர், கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் என்ற ஸ்ட்ரெஸ் மூலியமா நம்ம எப்படி சொல்ல போறோம் ஈக்குலிபிரியத்துல ஈக்குலிபிரியம் எப்படி அஃபெக்ட் ஆகுது நம்ம பார்க்க போறோம். இப்போ இங்க வந்து பிஸ்டன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஒரு ஈக்குலிபிரியத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை எடுத்துக்கிறோம். இங்க N2 கேஸ் plus 3H2 கேஸ் 2NH3 கேஸ் 2NH3 கேஸ் இது போல ஒரு ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை எடுத்துக்கணும். இப்போ ஈக்குலிபிரியத்துல இதனுடைய மோல்ஸ் X மோல்ஸ் இருக்குது, இதனுடைய மோல்ஸ் Y மோல்ஸ் இருக்குது, இதனுடைய மோல்ஸ் Z மோல்ஸ் இருக்குது. வால்யூம் ஆஃப் சிஸ்டம், இந்த வால்யூம் எவ்வளவுன்னா இதுதான் வால்யூம்.
வால்யூம் ஆஃப் சிஸ்டம் எவ்வளோன்னா V liters அப்படி சொல்லும். இப்போ என்ன பண்றீங்கன்னா நீங்க பிஸ்டனை கீழே கொண்டு வாங்க. பிஸ்டனை வந்து நல்லா கீழ் நோக்கி கொண்டு வாங்க. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் ஆஃப் மாத்திடுங்க. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இப்படி மாத்திடுங்க. அப்படின்னா இந்த பிஸ்டனை நீங்க கீழே கொண்டு வர வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆயினே வரும். வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன ஆகட்டும்னா V/2 மாறட்டும். வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V/2 மாறட்டும். கொண்டு வந்துருங்க. எப்படி கொண்டு வர்றது? பிரஷர் அப்ளை பண்ணி இந்த பிஸ்டனை கீழ் நோக்கி கொண்டு வந்து இப்ப நீங்க பிரஷர் அப்ளை பண்ணி வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன பண்ணீங்கன்னாக்கா ஆஃபா மாத்திட்டீங்க. இப்போ ஈக்குலிபிரியம் என்ன ஆகும்? இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குமா, ஈக்குலிபிரியத்தில் இருக்காதா? அப்படி இல்லைன்னா எது ஃபேவரா இருக்கும் அன்ட்டு நம்ம பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இங்க இந்த இடத்துல கேசியை பார்க்கலாம். இது வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறதா தானே நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஈக்குலிபிரியம்னா கேசின்னு சொல்லலாம். கேசி இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா பவர் 2. லெஃப்ட் சைடில் இருக்கிறதே எழுதலாம் டினாமினேட்டர்ல. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 3 எழுதியாச்சு. இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியானா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா பை வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் N2 பை வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பை வால்யூம் ஆஃப் த சிஸ்டம். இப்படி எழுதியாச்சு. இப்போ இங்க Z² பை X Y கியூப். இப்போ வால்யூம் என்னன்னு சொல்லணும்னா V². இப்படி சொல்லலாம். இதுதான் கேசி. இப்போ நம்ம QC பார்க்க போறோம். QC எப்படி இருக்குதுன்ட்டு பார்க்க போறோம். இங்க வந்து நம்ம QC பார்க்க போறோம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுனால சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. அதனால QC என்ற எக்ஸ்பிரஷன் போலாம். QC என்ற எக்ஸ்பிரஷனுக்கு என்ன சொல்லணும்னா NH3 பவர் 2 பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 பவர் 3. இது என்னன்னு சொல்லலாம்? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியான்னு சொல்லலாம். இது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2. இப்போ இங்க ஏன் QC என்ற டேர்மை எடுத்தோம்னா இங்க நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம். அதனால சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குமா இருக்காதான்னு நமக்கு தெரியாது. அதனால QC கான்சன்ட்ரேஷன் கோஷன்ட் நம்ம எடுத்துனுக்கிறோம். இதை வச்சு நம்ம சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குதா இல்லையான்ட்டு நம்ம செக் பண்ண போறோம். இப்போ QC-க்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் KC-க்கான மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனும் பார்த்தீங்கன்னா சேமா தான் இருக்குது. ஆனா டிஃபரன்ஸ் இருக்குது. என்ன டிஃபரன்ஸ்னா இது என்னன்னு சொல்லலாம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா அட் ஈக்குலிபிரியம் சொல்லலாம். கேசின்னு சொன்னதுனால இது என்னன்னு சொல்லலாம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியா சொல்லலாம். ஆனா ஈக்குலிபிரியம் என்ற வேர்டை வந்து மென்ஷன் பண்ண முடியாது. என்ன தெரியாது, நமக்கு சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குதான்றது தெரியாது. அதனால இது என்னன்னு சொல்லலாம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியான்னு சொல்லாமே தவிர சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ணி தான் பார்க்கணும். சரி, இப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியாவை சப்ஸ்டியூட் பண்றதுக்காக நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் அமோனியா எடுத்துக்கிறோம் Z. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆஃபா மாத்திருக்கோம். அதனால V/2 எழுதிருக்கோம். அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா X. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்னன்னா V/2. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா Y. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா V/2. இப்படி எழுதிட்டோம். ஓகேவா? சரி, அடுத்து என்ன பண்றேன்னா இங்கெல்லாம் இந்த ஸ்கொயர் எல்லாம் இருக்குது இல்ல, அந்த ஸ்கொயர் எல்லாம் எழுதலாம். இங்க ஸ்கொயர் எழுதலாம். இந்த ஸ்கொயர் எழுதாச்சு. அப்புறம் Z² பை X Y கியூப். அடுத்து இந்த V/2 ஹோல் ஸ்கொயர் இப்படி கொடுத்துரும். ஸோ என்ன வருதுன்னா Z² V² X Y கியூப் 4. இது மாதிரி QC-யை சொல்லிட்டோம். இப்போ QC-யை பாருங்க, KC-யை பாருங்க. QC எப்படி இருக்குது? QC is less than KC. QC என்னன்னு சொல்றோம்னா QC is less than KC அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ QC less than KC னா QC is not equal to KC. அப்படின்னா சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்தில் இல்லைன்னு அர்த்தம். சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இல்லாதனால அப்படின்னா சிஸ்டம் ஏன் ஈக்குலிபிரியத்தில் இல்லை? நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம். என்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தோம்? நம்ம ஸ்ட்ரெஸ் இங்க கொடுத்துருக்கோம். அதனால சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இல்லை. சரி, அப்போ சிஸ்டம் என்ன பண்ணும்? நியூ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்ண பார்க்கும். அப்போ சிஸ்டம் என்ன பண்ணுது? QC-யை ரைஸ் பண்ணுது. QC-யை ரைஸ் பண்ணி QC is equal to KC-ன்னு கொண்டு வருது. அப்படி கொண்டு வந்த பின்னாடி சிஸ்டம் எப்படி இருக்குன்னா நியூ ஈக்குலிபிரியத்தில் இருக்கும். சரி, இங்க கேசியும் டிஃப்ரெண்டானா கிடையாது. இங்க கேசியும்
இங்க கேஸையும் சேம் தான். அப்படி இருக்கும்போது ஏன் நியூ ஈக்குலிபிரியம் சொல்றீங்க? என்ன பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறாது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்போ மாறும்னா டெம்பரேச்சரை மாத்தினா மாறும். ஸ்டாய்கியோமெட்ரி மாறுச்சுன்னா மாறும். மோட் ஆஃப் ரியாக்ஷன் மாறுச்சுன்னா மாறும். நேச்சர் ஆஃப் ரியாக்டன்ஸ், நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் மாறுச்சுன்னா மாறும். மற்ற விதத்துல ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் மாறாது. அப்போ இங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டும் இங்க ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் சேம். சோ இப்போ இந்த QC இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது? இதனுடைய QC-வை ரைஸ் பண்ணி KC-க்கு ஈக்குவலா கொண்டு வருது. அந்த நேரத்துல சிஸ்டம் நியூ ஈக்குலிபிரியத்துல இருக்கும். சரி, இப்போ QC-யை ரைஸ் பண்ணணும்னா சிஸ்டம் என்ன பண்ணணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியாவை ரைஸ் பண்ணும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் N2 H2-வை ரெடியூஸ் பண்ணும். அப்படின்னா சிஸ்டம் என்ன பண்ணுது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அமோனியாவை ரைஸ் பண்ணுது. N2 and H2 கான்சன்ட்ரேஷனை ரெடியூஸ் பண்ணுதுன்னா ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுதுன்னு தானே அர்த்தம். ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுது. ஏன் ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணிச்சு? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம என்ன ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தோம்? பிஸ்டனை கீழே கொண்டு வந்தோம். அப்படின்னா ப்ரெஷரை அப்ளை பண்ணோம். அப்படின்னா நம்மால என்ன ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா ஸ்ட்ரெஸ் என்னன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரெஷர். நம்ம என்ன பண்ணோம்? ப்ரெஷரை ரைஸ் பண்ணிட்டோம். நம்ம ப்ரெஷரை ரைஸ் பண்ணதுனால சிஸ்டம் என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நல்லிஃபை பண்ணணும்னா சிஸ்டம் என்ன பண்ணும்? சிஸ்டம் வந்து ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும். அப்போ சிஸ்டம் ப்ரெஷரை டிக்ரீஸ் பண்ணணும்னா சிஸ்டம் எந்த பக்கம் போகணும்? லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பக்கம் போகணுமா இல்ல மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பக்கம் போகணுமா அன்ட்டு யோசிச்சு பாருங்க. லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பக்கம் போகணுமா இல்ல மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பக்கம் போகணுமான்னு யோசிச்சு பாருங்க. சிஸ்டம் என்ன பண்ணுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பக்கம் போகிறதுக்கு போகும். லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் நோக்கி போகும். இங்க பாத்தீங்கன்னா N2 1 மோல் ரியாக்ஷன் போச்சுன்னா H2 3 மோல்ஸ் ரியாக்ஷன் போகுது. அப்படின்னா இங்க 4 மோல்ஸ் ரியாக்ஷன் நடந்தா இங்க 2 மோல்ஸ் தான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்படின்னா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரெடியூஸ் ஆகுது. ஆனா பேக்வர்ட்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ரைஸ் ஆகுது. கரெக்டா? அப்போ என்ன ஆகுதுன்னா இங்க சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுது. ஃபார்வர்டை ஃபேவர் பண்றதுனால மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன ஆகுதுன்னா லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் ஆகுது. இந்த மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதாவது ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது அன்ட்டு நம்ம சொல்றோம். ஓகேவா? சரி, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா சிஸ்டம் இது மாதிரி பண்ணுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சப்போஸ் நம்ம இந்த பிஸ்டனை பிடிச்சி மேல் நோக்கி இழுக்கிறோம், சிஸ்டமை பிடிச்சி மேல் நோக்கி இழுக்கிறோம் அப்படின்னா வால்யூம் என்ன பண்ணோம்? ரைஸ் பண்ணிட்டோம். அப்போ ப்ரெஷர் என்ன பண்ணோம்? ரெடியூஸ் பண்ணிட்டோம். அப்போ ஸ்ட்ரெஸ் என்ன? டிக்ரீஸ் இன் ப்ரெஷர். அப்போ சிஸ்டம் என்ன பண்ணணும்? ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும். ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ண வைக்கணும்னு என்ன பண்ணும்? லெஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ்ல இருந்து மோர் நம்பர் ஆஃப் மோல்ஸ் சைடு போனோம். அப்போ பேக்வர்டை ஃபேவர் பண்ணிடும். இதுதான் ப்ரெஷர்னுடைய எஃபெக்ட். இதுதான் நம்ம சொல்றோம். சரி, இப்போ இது போல ஈக்குலிபிரியத்தை எடுத்துக்கலாம். இப்போ இங்க H2 வந்து X மோல்ஸ் இருக்குது, I2 வந்து Y மோல்ஸ் இருக்குது, Z மோல்ஸ் HI இருக்குது ஈக்குலிபிரியத்துல. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V லிட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ KC-க்கான எக்ஸ்பிரஷன் போலாம். KC ஈக்குவல் டு என்ன சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI ஸ்கொயர். லெஃப்ட் சைட்ல இருக்கிறத டினாமினேட்டர்ல எழுதிருங்க. இப்போ HI இனுடைய கான்சன்ட்ரேஷன் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிட்டு வால்யூம் ஆஃப் சிஸ்டம் எழுதுங்க. H2 னுடைய கான்சன்ட்ரேஷன் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிட்டு வால்யூம் எழுதுங்க. I2 னுடைய கான்சன்ட்ரேஷன் வேணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதிட்டு வால்யூம் ஆஃப் சிஸ்டம் எழுதுங்க. இப்போ இங்க என்ன சொல்றேன்னா இங்க Z²/XY இப்படி சொல்றோம். இதுதான் KC. இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க போறோம். எப்படின்னா பிஸ்டனை கீழ் நோக்கி கொண்டு வரோம். பிஸ்டனை வந்து டவுன்வர்டு கொண்டு வாங்க, கீழே கொண்டு வாங்க. அப்படின்னா வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன பண்ணீங்க? ரெடியூஸ் பண்ணிட்டீங்க. அப்போ வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. சப்போஸ் வால்யூம் ஆஃப் சிஸ்டம் ஆஃபா மாத்திருக்கோம் வச்சுக்கலாம். இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆயிருக்குமா இல்லையான்றதை இப்போ நம்ம செக் பண்ணணும். ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆயிருக்குமா இல்லையான்றதை செக் பண்றதுக்காக QC என்ற எக்ஸ்பிரஷனுக்கு போறோம்.
கான்சன்ட்ரேஷன் கோஷியன்ட் ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னா HI ஸ்கொயர் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 இன்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் I2 இப்படி இருக்கு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் HI நம்ம என்ன பண்றோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HI சப்ஸ்டிட்யூட் பண்றோம். Z பை வால்யூம் ஆஃப் சிஸ்டம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V/2. அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் H2 by volume of the system. Concentration of I2 number of moles of I2 by volume of system இப்படி substitute பண்ணியாச்சு. இப்போ நமக்கு QC என்ன வருதுன்னா Z square by X into Y QC என்றது வருது. இப்போ இந்த QC KC ஓட கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த QC KC ஓட கம்பேர் பண்ணுங்க எப்படி இருக்குது ஈக்குவலா இருக்கு. அப்போ QCயும் KCயும் ஈக்குவலா இருக்குதுன்னா சிஸ்டம் வந்து ஈக்குலிபிரியத்துல தான் இருக்குது. சிஸ்டத்தினுடைய ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகல. ஈக்குலிபிரியம் வந்து டிஸ்டர்ப் ஆகல. சிஸ்டம் வந்து சேம் ஈக்குலிபிரியத்துல தான் இருக்குதுன்ட்டு நம்ம சொல்றோம். இங்க ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகலன்ட்டு நம்ம சொல்றோம். ஏன் ஈக்குலிபிரியம் டிஸ்டர்ப் ஆகல? ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கோம்ல. ஸ்ட்ரெஸ் நம்ம கொடுத்துருக்கோம். அப்ப ஈக்குலிபிரியம் வந்து அஃபெக்ட் ஆகலன்னா சிஸ்டம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கிக்குது. ஆனா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வாங்கினா கூட அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட சிஸ்டத்துக்கு ஒண்ணுமே ஆகலைன்னு அர்த்தம். ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கோம் ஆனா சிஸ்டத்துக்கு ஒன்றும் ஆகலை அப்படிதானே அர்த்தம். எப்போ இது மாதிரி நடக்கும்? ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா கூட அதாவது ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்குறோம் பை சேஞ்சிங் வால்யூம். பிஸ்டனை ஒன்று கீழ் நோக்கி கொண்டு வர்றது இல்லை மேல் நோக்கி எடுத்துன்னு போறது. அதாவது வால்யூமை சேஞ்ச் பண்ணி ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை நம்ம கொடுக்குறோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்தா கூட ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாம இருக்கணும்னா எப்பன்னா டெல்டா என்ஜி இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா என்ஜி 0வா இருந்தா ப்ரெஷரை கொடுத்தா கூட அதாவது வால்யூமை சேஞ்ச் பண்ணி ப்ரெஷர் அண்ட் டேர்மை கொடுக்குறோம். ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குறோம். அதை கொடுத்தா கூட ஈக்குலிபிரியம் வந்து அஃபெக்ட் ஆகாது. எப்படின்னா டெல்டா என்ஜி 0வா இருக்கு. இப்போ இங்க டெல்டா என்ஜி 0வா இருக்குதான்னு பாருங்க. ப்ராடக்ட் சைட்ல டெல்டா என்ஜி எவ்வளவு? ப்ராடக்ட் சைட்ல ப்ராடக்டை பாருங்க. ப்ராடக்ட் வந்து கேஸ், அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2. லெஃப்ட் சைடு பாருங்க ரியாக்டன்ஸ், அதனுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாருங்க 1 + 1 தட் இஸ் ஈக்குவல் டு 0. டெல்டா என்ஜி வந்து 0. இதுக்கு டெல்டா என்ஜி 0வா இருக்குனால நம்ம என்ன சொல்றோம்னாக்கா ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகலன்ட்டு சொல்றோம். ஸோ இங்க இந்த மாதிரி கேஸ்ல ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாது. ஈக்குலிபிரியம் பொசிஷன் அஃபெக்ட் ஆகாது இந்த மாதிரி கேஸ்ல அப்படி சொல்றோம். அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷன் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னா டெல்டா என்ஜி 0வா இருக்கணும். அப்படி இருந்தாதான். இல்லைன்னா பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும். ஈக்குலிபிரியத்தினுடைய பொசிஷன் என்ன ஆகும்னா அஃபெக்ட் ஆகும் நம்ம சொல்றோம். சரி, இப்போ எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷரை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இன்னட் கேஸை ஆட் பண்றதுனால ஈக்குலிபிரியத்தினுடைய பொசிஷன் அஃபெக்ட் ஆகுமா அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இன்னட் கேஸை ஆட் பண்றதுனால ஈக்குலிபிரியத்தினுடைய பொசிஷன் அஃபெக்ட் ஆகுமா அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன செய்யறோம்னா இன்னட் கேஸை ஆட் பண்றோம். வால்யூம் ஆஃப் சிஸ்டம் கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். சரி, இன்னட் கேஸ்னா என்ன? இன்னட் கேஸ்னா இந்த கேஸ் வந்து எந்த விதத்திலையும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு போகக்கூடாது கொடுத்திருக்கிற சிஸ்டம்ல. சரி, இப்போ என்ன சிஸ்டம் எடுத்துக்கிறோம்னா PCl5 gas gives PCl3 gas plus Cl2 gas. PCl5 gas is in equilibrium with PCl3 gas plus Cl2 gas. இதுதான் ஈக்குலிபிரியம். இப்போ இந்த ஈக்குலிபிரியத்துல PCl5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் X மோல்ஸ் இருக்குது, PCl3 Y மோல்ஸ் இருக்குது, Cl2 Z மோல்ஸ் இருக்குது. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் V லிட்டர்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ Kc is equal to என்னன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் Cl2 by கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl5 இப்படி எடுத்துக்கலாம். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl3 எவ்வளோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 அது எவ்வளோன்னா Y மோல்ஸ்.
y moles of PCl3 volume of system வந்து V, z moles of Cl2 volume of system வந்து V, x moles of PCl5 volume of system வந்து x is equal to என்ன சொல்லனா y z by x into V. இதுதான் Kc கான எக்ஸ்பிரஷன். Kc வந்து சொல்லிருக்கீங்க. இப்போ இங்க இன்னட் கேஸ் ஆட் பண்றோம். இன்னட் கேஸ் என்னன்னா நைட்ரஜன் கேஸ். இந்த நைட்ரஜன் கேஸை நம்ம இங்க ஆட் பண்ணிக்கோ. இந்த நைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுனா இதோட ரியாக்ஷனுக்கு போகாது. இதனுடைய கண்டிஷன்ல இந்த நைட்ரஜன் கேஸ் இதனுடைய கண்டிஷன்ல ரியாக்ஷனுக்கு போகாது. சரி, இப்போ நைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணிட்டோம். ஆனா வால்யூம் ஆஃப் சிஸ்டம் எப்படி வச்சிருக்கணும்? கான்ஸ்டன்டா தான் வச்சிருக்கணும். வால்யூம் ஆஃப் சிஸ்டமை மாத்திட கூடாது. வால்யூம் க்ளோஸ்டு வெசல் பண்ணிடுங்க. க்ளோஸ்டு வெசல். ஓகே, நைட்ரஜன் கேஸை ஆட் பண்ணிட்டீங்க. எவ்வளவு நைட்ரஜன் கேஸ் ஆட் பண்ணிக்கோன்னா சப்போஸ் A moles ஆஃப் நைட்ரஜன் கேஸை ஆட் பண்ணிக்கோ. இப்போ இந்த A moles ஆஃப் நைட்ரஜன் கேஸை ஆட் பண்ணதுனால ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகுமா இல்லையா அன்ட்டு நம்ம செக் பண்றதுக்காக என்ன பண்றோம்னா QC என்ற எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறோம். QC என்ற எக்ஸ்பிரஷன்ல என்ன செய்யறோம்னா PCl3 கான்சன்ட்ரேஷன் Cl2 கான்சன்ட்ரேஷன் பை PCl5 கான்சன்ட்ரேஷன் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ PCl3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்கன்னா Y, வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V. Cl2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்கன்னா Z, வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V. PCl5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் பாத்தீங்கன்னா X, வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வருதுன்னா YZ by X into V. அப்போ QC கான எக்ஸ்பிரஷன் QCயும் KCயும் ஈக்குவலா இருக்குது. QCயும் KCயும் ஈக்குவலா இருக்கிறதுனால ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாது. சிஸ்டம் வந்து சிஸ்டத்தினுடைய ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகல. அப்போ இன்னட் கேஸை கான்ஸ்டன்ட் வால்யூம்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இன்னட் கேஸை கான்ஸ்டன்ட் வால்யூமை வச்சுக்கின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா சிஸ்டம்ல உங்களுக்கு சிஸ்டத்தினுடைய ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாது. சிஸ்டத்தினுடைய ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாதுன்ட்டு நம்ம பார்த்திருக்கோம். சரி, கேசியை வச்சு பார்த்திருக்கோமே, ஏன் கேபியை வச்சு பார்க்க கூடாது? கேபியை வச்சு பார்த்தாக்கா டிஃபரன்ஸ் வரலாம்ல, ஏன்னா ப்ரெஷர்னால டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகலாம்ல அன்ட்டு நீங்க கேட்கலாம். சரி, அப்படியும் பார்க்கலாம். கேபியை வச்சு கூட பார்க்கலாம். ஆனா அதை வந்து பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா வால்யூம் கான்ஸ்டன்டா இருந்தா ப்ரெஷரும் கான்ஸ்டன்டா இருக்குதுன்னு தானே அர்த்தம். சரி, இருந்தாலும் செக் பண்ணிடலாம். இப்போ கேபியை வச்சு பார்க்கலாம். கேபி ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் Cl2 பை பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl5 அப்படி சொல்றோம். பார்ஷியல் ப்ரெஷர் என்னன்னு சொல்லனா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் PCl3 இன்டு டோட்டல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் Cl2 என்னன்னு சொல்றேன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் Cl2 இன்டு டோட்டல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl5 என்ன சொல்றேன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் PCl5 இன்டு டோட்டல் ப்ரெஷர். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் PCl3 என்னன்னு சொல்றேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் Cl2 என்னன்னு சொல்றேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl2 பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் PCl5 என்னன்னு சொல்றேன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl5 பை டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். என்னென்ன கேன்சல் ஆகுது பாருங்க, அப்ப என்ன கிடைக்கும்ட்டு பாருங்க. அப்ப கேபிக்கான எக்ஸ்பிரஷன் என்ன சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl2 டோட்டல் பிரஷர் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl5 அன்ட்டு நம்ம சொல்றோம். ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குது. இதுதான் கேபிக்கான எக்ஸ்பிரஷன். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ PCl5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னா X, Cl2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோன்னா சரி இந்த இடத்துல PCl3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணும். PCl3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் Y, Cl2 நம்பர் ஆஃப் மோல்ஸ் Z, PCl5 நம்பர் ஆஃப் மோல்ஸ் X. டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்த்தீங்கன்னா X plus Y plus Z டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ். டோட்டல் ப்ரெஷர் யாருதுன்னா டோட்டல் ப்ரெஷர்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் PCl3 plus partial pressure of Cl2 plus partial pressure of PCl5. டோட்டல் ப்ரெஷர் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், நமக்கு KP கிடைச்சிச்சு. இப்போ QPக்கான எக்ஸ்பிரஷன் போலாம். இப்போ நான் QPக்கான எக்ஸ்பிரஷன்ல என்ன செய்ய போறேன்னாக்கா நல்லா பார்த்துக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 Y ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl2 Z ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl5 X ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அந்த இடத்துல PCl5 எடுத்துக்கிறேன், PCl3 எடுத்துக்கிறேன், Cl2 எடுத்துக்கிறேன். நான் நைட்ரோஜனை கன்சிடர் பண்றது இல்லை. ஏன் நைட்ரோஜனை கன்சிடர் பண்றது இல்லைன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வரல. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸோட அது கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு வரல. அதனால நான் நைட்ரோஜனை இங்க கன்சிடர் பண்ணல டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அந்த இடத்துல. சரி,
இந்த டோட்டல் பிரஷர் என்ற இடத்துல என்ன செய்யறேன்னா PCl5 பிரஷரை சப்ஸ்டிட்யூட் பண்றேன், PCl3 பிரஷரை சப்ஸ்டிட்யூட் பண்றேன், Cl2 பிரஷரை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ QPயும் KPயும் கம்பேர் பண்றேன். எப்படி இருக்குதுன்னா QP is equal to KP இருக்குது. அதனால சிஸ்டத்தினுடைய ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகலன்ட்டு சொல்றோம். பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் சேஞ்ச் ஆகலன்ட்டு நம்ம சொல்றோம். அப்போ சிஸ்டத்தினுடைய வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், சிஸ்டத்தினுடைய வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், இன்னட் கேஸை ஆட் பண்ணா பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் என்ன ஆகுன்னா சேஞ்ச் ஆகாது அன்ட்டு நம்ம சொல்றோம். சிஸ்டத்தினுடைய வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், இன்னட் கேஸை ஆட் பண்ணா ஈக்குலிபிரியம் பொசிஷன் சேஞ்ச் ஆகாது அன்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். ஸோ இதுல என்ன கன்க்ளூஷன் வரேன்னா வால்யூம் ஆஃப் சிஸ்டம் கான்ஸ்டன்டா வச்சுக்கணும், இன்னட் கேஸை ஆட் பண்றதுனால பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகாது அன்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இன்னட் கேஸை ஆட் பண்ணலாம். இப்போ இன்னட் கேஸை ஆட் பண்றோம், இன்னட் கேஸை ஆட் பண்றோம், பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம், பிரஷரை கான்ஸ்டன்டா வச்சுக்கலாம். இன்னட் கேஸ் ஆட் பண்றோம், ஆனா பிரஷர் ஆஃப் சிஸ்டம் வந்து பிரஷர் ஆஃப் சிஸ்டம் அதாவது டோட்டல் பிரஷர் எப்படி வச்சுக்கிறோம்னா கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். அப்படி செஞ்சா என்ன ஆகும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ இதே ஈக்குலிபிரியம் எடுத்துக்கலாம். PCl5 gas is in equilibrium with PCl3 gas plus Cl2 gas. இப்போ சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இருக்கும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் பார்க்குறோம். PCl5x, PCl3y, Cl2z. வால்யூம் ஆஃப் சிஸ்டம் எவ்வளோன்னா V லிட்டர்ஸ். வால்யூம் ஆஃப் சிஸ்டம் வந்து V லிட்டர்ஸ். ஓகே, இப்போ பிரஷர் ஆஃப் சிஸ்டம் எவ்வளோன்னா சப்போஸ் 1 atmosphere. இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ கேசிக்கான எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். Kc is equal to concentration of PCl3 number of moles by volume, concentration of Cl2 number of moles by volume, concentration of PCl5 number of moles by volume. So இது என்னன்னு சொல்றேன்னா y z by x into v இப்படி சொல்றோம். கேசிக்கான எக்ஸ்பிரஷனை இப்படி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ என்ன செய்யறோம்னா இன்னட் கேஸை ஆட் பண்றோம், இன்னட் கேஸை ஆட் பண்றோம், இன்னட் கேஸை ஆட் பண்ணிக்கோ. எவ்வளவு இன்னட் கேஸ் ஆட் பண்றோம்னா A மோல்ஸ் ஆஃப் இன்னட் கேஸை ஆட் பண்றோம். A மோல்ஸ் ஆஃப் இன்னட் கேஸ் ஆட் பண்ணதுனால இந்த இன்னட் கேஸும் இன்னட் கேஸ் N2 எடுத்துக்கலாம். இந்த இன்னட் கேஸ் பிரஷரை எக்ஸர்ட் பண்ணுமா இல்லையா? பிரஷரை எக்ஸர்ட் பண்ணும். ஆனா பிரஷர் ஆஃப் சிஸ்டம் எப்படி இருக்கணும்? சேம் 1 atmosphere இருக்கு. நம்பர் ஆஃப் அதாவது இங்க வந்து என்ன பண்றோம்னா டெம்பரேச்சர் ஆஃப் சிஸ்டத்தை கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம், பிரஷர் ஆஃப் சிஸ்டத்தையும் கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம், நம்பர் ஆஃப் மோல்ஸை ரைஸ் பண்றோம். அப்போ வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன ஆகணும்? ரைஸ் ஆகணும். அதான் அவைகேட்ரஸ் லா. அப்போ வால்யூம் ஆஃப் சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இப்படி மாறிச்சுன்னு வச்சுக்கலாம், வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இஸ் டபுள்டு அப்படி வச்சுக்கலாம். என்ன வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகி தான் தீரணும், அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. அப்போ வால்யூம் ஆஃப் சிஸ்டம் டபுள்டுன்னு வச்சுக்கலாம் சப்போஸ். இப்போ QC-க்கான எக்ஸ்பிரஷனை பார்க்குறோம். QC-க்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 சப்ஸ்டிட்யூட் பண்றோம் y by வால்யூம் ஆஃப் சிஸ்டம், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl2 z by வால்யூம் ஆஃப் சிஸ்டம். அடுத்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் PCl5 என்ன பண்ண போறோம்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl by வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம். இப்போ y z by x into 2v இதுதான் என்னதுன்னா QC. QC-க்கான எக்ஸ்பிரஷன் இதுதான். இப்போ QC பாத்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா QC is less than KC. அப்போ QC is not equal to KC னா சிஸ்டம் ஈக்குலிபிரியத்தில் இல்லைன்னு தானே மீனிங். அப்போ ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆயிருக்குது, சிஸ்டத்தினுடைய ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆயிருக்குது. அப்போ சிஸ்டம் என்ன பண்ணும்? இந்த கொடுத்திருக்கிற ஸ்ட்ரெஸ்னால சிஸ்டம் அஃபெக்ட் ஆயிருக்குது. அப்ப சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்ட்ரெஸ், இந்த கொடுத்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நல்லிஃபை பண்றதுக்காக ஈக்குலிபிரியத்தை அஃபெக்ட் பண்ணிருக்குது. அப்போ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா இப்போ நியூ ஈக்குலிபிரியம் அட்டைன் பண்றதுக்காக QC-யை ரைஸ் பண்ணுது.
QC ரைஸ் பண்ணி QC is equal to KC கொண்டு வருது. QC ரைஸ் பண்ணுது. QC ரைஸ் பண்ணி KCக்கு ஈக்குவலா கொண்டு வருது. அப்போ QC ரைஸ் பண்ணணும்னா இந்த ப்ராடக்ட் சைடு ரைஸ் ஆகணும், ரியாக்டன்ட் சைடு டிக்ரீஸ் ஆகணும். இந்த நியூமரேட்டர் ரைஸ் ஆகணும், டினாமினேட்டர் டிக்ரீஸ் ஆகணும். நியூமரேட்டர் ரைஸ் ஆகணும்னா எது ஃபேவர் ஆகணும்? ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகணும். கரெக்டா? ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்குன்னா ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்டா வச்சுன்னுக்குறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரெஷரை கான்ஸ்டன்டா வச்சுன்னுக்குறோம். வால்யூம் ஆஃப் சிஸ்டமை டபுள் பண்ணியிருக்கோம் இன்னட் கேஸ் ஆட் பண்ணி. அதனால QCயை வச்சு ஃபார்வர்ட் ஃபேவரபிளா இல்ல பேக்வர்ட் ஃபேவரபிளான்ட்டு நம்ம சொல்லணும். சரியா? அப்போ QC வந்து KCயை விட கம்மியா இருக்குனால இங்க என்ன ஆகுதுன்னா சிஸ்டம் வந்து QCயை ரைஸ் பண்ணுது KCக்கு ஈக்குவலா வரதுக்காக. QCயை ரைஸ் பண்ணிட்டு QCயை ரைஸ் பண்ணணும்னா இந்த நியூமரேட்டர் ரைஸ் பண்ணுது, டினாமினேட்டரை டிக்ரீஸ் பண்ணுது. அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் Cl2 ரைஸ் பண்ணுது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் PCl5 ரெடியூஸ் பண்ணுது. அப்படின்னா ஃபார்வர்டை ஃபேவர் பண்ணுது அன்ட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா இங்க ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது அன்ட்டு நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரி, இங்க ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுதுன்ட்டு நம்ம இங்க சொல்லியிருக்கோம். சரி, அப்போ இன்னட் கேஸை நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இன்னட் கேஸ் ஆட் பண்றீங்க, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வச்சுக்கணும். ப்ரெஷர் டோட்டல் ப்ரெஷர் கான்ஸ்டன்டா வச்சுக்கின்னு இன்னட் கேஸ் ஆட் பண்ணீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் ஆஃப் சிஸ்டம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷன் அஃபெக்ட் ஆகும். டெல்டா என்ஜி ஜீரோவா இல்லைன்னா பொசிஷன் ஆஃப் ஈக்குலிபிரியம் அஃபெக்ட் ஆகும். அது அஃபெக்ட் ஆகுதுன்னா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுதா இல்ல பேக்வர்ட் ஃபேவர் ஆகுதான்னு சொல்றதுக்கு என்ன பண்றீங்கன்னா QCயும் KCயும் கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணிட்டு QCயை என்ன பண்ணணும் அன்ட்டு யோசிச்சு பாருங்க. QCயை ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகும், QCயை டிக்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சா பேக்வர்ட் ஃபேவர் ஆகும். அதனால இந்த QCயை பார்த்துட்டு QCயும் KCயும் எக்ஸ்பிரஷனை பார்த்துட்டு அப்புறமா தான் ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுமா இல்ல பேக்வர்ட் ஃபேவர் ஆகுமான்ற கன்க்ளூஷனுக்கு வரணும். சரி, இப்போ எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் கிட்ட வரலாம். டெம்பரேச்சர்னால ஈக்குலிபிரியம் பொசிஷன் மாறுமா அன்ட்டு பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. டெம்பரேச்சருக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்குது. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது. சரி, அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கும் டெம்பரேச்சருக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னா K is equal to A into e power minus delta H by RT. ஓகேவா? இப்போ இங்க டெம்பரேச்சருக்கும் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டுக்கு ரிலேஷன் பார்க்கறதுக்காக டெல்டா H என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எண்டோதெர்மிக் அன்ட்டு எடுத்துக்கிறோம். டெல்டா H என்னன்னு எடுத்துக்கிறோம்னா எண்டோதெர்மிக் அன்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா நம்ம ரைஸ் பண்றோம். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் என்ன ஆகும் அன்ட்டு நம்ம பார்க்க போறோம். சரி, இப்போ டெல்டா H நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். So equilibrium constant equal to A into e power minus x by RT. இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா என்ன ஆகும்? டெம்பரேச்சரை நீங்க ரைஸ் பண்ணீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரைஸ் ஆகும். அப்ப ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரைஸ் ஆகுதுன்னா ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுது. அதாவது எண்டோதெர்மிக் ப்ராசஸ் எது எண்டோதெர்மிக்கோ அது ஃபேவர் ஆகுதுன்னு அர்த்தம். எந்த ஸ்டெப் எண்டோதெர்மிக்கோ அது ஃபேவர் ஆகுது. சப்போஸ் ஃபார்வர்ட் எண்டோதெர்மிக்னா அது ஃபேவர் ஆகுது. சப்போஸ் பேக்வர்ட் எண்டோதெர்மிக்னா அது ஃபேவர் ஆகுது. இங்க எதுவுமே சொல்லலன்னா ஃபார்வர்டு தான் எண்டோதெர்மிக்ன்ட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஃபார்வர்ட் ஃபேவர் ஆகுதுன்ட்டு நம்ம சொல்றோம். சப்போஸ் டெல்டா H is equal to minus x எக்ஸோதெர்மிக்கா வச்சுக்கோங்க. அப்போ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் equal to A into e power x by RT. இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்படின்னா டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா அது எண்டோதெர்மிக்கா ஃபேவர் பண்ணுது, எக்ஸோதெர்மிக்கா ஃபேவர் பண்ணல அன்ட்டு நம்ம பார்க்குறோங்க. சரி, இப்போ நம்ம